ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ஃப்ரீ ஆன்லைன் பேக்கிங் கிளாஸோட டே 5 போட போகிறேன். நான் நடுவில் ரொம்ப பிரேக் விட்டுருந்தேன். ரீசன் எனக்கு கொஞ்சம் நன்றாய் ஒர்க் இருக்கிறதுனால என்னால் கண்டினியூட்டாக போட முடியல. இனிமேல் வீக்லி ட்வைஸ் இந்த ஃப்ரீ ஆன்லைன் பேக்கிங் கிளாஸஸ் உங்களுக்கு வந்துடும். ஆல்ரெடி நான் டே 1 டே 2 நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. டே 3 டே 4 உடையது நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ரீசன் என்னென்னா டே 3 டே 4 நான் ஆல்ரெடி என்னோடய ஓல்டு ஃப்ரீ ஆன்லைன் பேக்கிங் கிளாஸ்லேயே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபுல் டீட்டெயிலாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் திரும்ப திரும்ப அதை பண்ண வேண்டான்றதுக்காக நான் அந்த லிங்கை கீழே கொடுக்குறேன். ஸோ டே 1லேருந்து ப்ராப்பராக பண்ணுறவங்க அந்த டே 3 டே 4 லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நார்மலாக நம்ம ஒரு ஃப்ரீயாக நீங்கள் ஒரு பேக்கிங் கிளாஸ் கற்றுக்கணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பிளெயின் கேக்லேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். எடுத்த உடனே ஒரு விப்பிங் க்ரீமோ ஒரு பட்டர் க்ரீமோ இல்லை ஃபாண்டன்ட்டோ ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கான்செப்டும் புரியாது, இஷ்டத்துக்கு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். டக்குன்னு ஒரு ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வராது. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி நம்ம டே 5 பார்க்க போகிறோம். டே 6லேருந்து பிளெயின் கேக்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி டே 5ல எதுக்காக நான் இன்றைக்கி டே 5ல என்ன கேக் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டண்ட்டான ஒரு ப்ளம் கேக்கு இல்லை ரம் கேக். கிறிஸ்மஸ் வர்றதுனால இதை நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஒரு கிளாஸாகவும் நான் போடுறேன். ஓரளவுக்கு ஒரு மீடியமாக எனக்கு கேக் பண்ண தெரியுன்றவங்களுக்கும் இது ஈஸியாக இருக்கும். ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறவங்களுக்கும் இது ஈஸியாக இருக்கும். பட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து இந்த இன்ஸ்டன்ட் ப்ளம் கேக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டே 1லேருந்து நான் சொன்னேன் எல்லாத்தையுமே அந்த 4 வீடியோவை பார்த்துட்டு இதை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் இதை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு இன்ஸ்டன்ட் ப்ளம் ரம் கேக் இது. ஓகேங்களா? இப்போ நமக்கு இது சோக்கிங் வித்தவுட் சோக்கிங் மெத்தடில் பண்ணுறது. இன்கேஸ் உங்களுக்கு இல்லை எனக்கு ரம் கேக் பண்ணணும் சோக்கிங் மெத்தட் வேணும்னா இப்போ நான் சொல்கிற அந்த ட்ரைடு ஃப்ரூட்ஸ் நீங்கள் ஒரு 24 hours to 48 hours நல்லா ரம்மில் போட்டு ஊற வச்சுட்டு அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் அந்த ரம்மை அந்த லிக்விட் ஐட்டமை இதில் மிக்ஸ் பண்ணக்கூடாது இந்த இன்க்ரீடியண்ட்டில். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளம் கேக்கில் பார்த்தீங்கன்னா நான் ட்ரைடு ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, இதில் கேஷ்யூஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் நான் கேஷ்யூஸ் யூஸ் பண்ணலாம். பட் கேஷ்யூஸ் தனியாக நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸோடு ஆட் பண்ணணும். இதுதான் சோக்கிங்கில் ஆட் பண்ணாதீங்க. இது கூட கொஞ்சமாக செரீஸ் நான் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால் தனியாக எடுக்கும்போது அதில் இந்த செரீஸ் இருக்குது, ரெட் செரீஸ் இருக்கும் இல்லையா, நம்மளது கிளேஸ்டு செரீஸ் அது. ஸோ இந்த ட்ரைடு ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 500 grams நான் எடுத்திருக்கேன் இப்போ இருக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த ட்ரைடு ஃப்ரூட்ஸில் என்னென்னலாம் இருக்குன்னா கிவி இருக்குது, ஆப்ரிகாட்டு, நம்மளோட ரெசின்ஸு, பிளாக் கரண்ட்டு, ப்ளூபெர்ரி, கிரான்பெர்ரி, இந்த மாதிரி நிறைய ட்ரைடு ஃப்ரூட்ஸ் இருக்குது. எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இது இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால சோப்பும் பண்ணாததுனால நம்ம அப்படியே டேரெக்டாக நம்ம இந்த கேக்கில் போட்டு நம்ம பண்ணோன்னா என்ன ஆகும்னா, ட்ரைடு ஃப்ரூட்ஸ் மோஸ்ட்லி இந்த கிவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நமக்கு ஹார்டாக இருக்கும். ஸோ நமக்கு ஹார்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இதை நம்ம குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ளம் கேக் பண்ணோன்னா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக நல்லா வரும். ஸோ அப்போ இந்த ரம்மும் ப்ளம்மும் யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு நம்ம ப்ளம் எசன்ஸோ இல்லைனா ரம் எசன்ஸோ யூஸ் பண்ண போகிறோம். இன்கேஸ் நீங்கள் ஆரேஞ்ச் ஜூஸில் பண்ணுறவங்களா இருந்தால் நான் ரம் எப்படி சோக் பண்ண சொல்லணும்னா அதேமாதிரி ஆரேஞ்ச் ஜூஸ் சோக் பண்ணிவிட்டு அதை எடுத்து பண்ணிக்கோங்க. ஸோ சோக்கிங் மெத்தட் போகிறவங்களுக்கு குக்கிங் மெத்தட் தேவை கிடையாது. அதே மாதிரி இதுக்கு நம்ம ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ப்ரௌன் சுகர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அந்த கலர் வர்றதுக்காக. நீங்கள் இன்கேஸ் கலர் வேண்டாம் அப்படி நார்மல் ஒயிட் சுகரில் நீங்கள் கேரமல் பண்ணி பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் கேரமல் கலர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்றதுக்காக நான் ஃபுல்லாகவே ப்ரௌன் சுகரில் தான் இதை குக் பண்ண போகிறேன், கேரமலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு இது கேரமலைஸ்னால் ரொம்ப ப்ராப்பராக கேரமலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரைடு ஃப்ரூட்ஸ் அதில் போட்டு நல்லா குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரெண்டும் சேர்த்தே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் 200 கிராம் ப்ரௌன் சுகர், கேஸ்டர் ப்ரௌன் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பொடிசாக இருக்கும், நம்ம நாட்டு சக்கரை மாதிரி இருக்கும். அதுக்காக இது நாட்டு சக்கரை வாங்கிடாதீங்க, ப்ரௌன் சுகர்னு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும், அந்த மாதிரி பவுடராக இருக்கும். இந்த இந்த ப்ரௌன் சுகர் தான் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ இது ஒரு 200 கிராம் நான் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம 500 கிராம்ஸ் இந்த ட்ரைடு ஃப்ரூட்டை போட்டு நல்லா ஒரு குக் பண்ண போகிறோம். குக் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடணும். ஓகே, அப்படியே குக் பண்ணி சுட சுட தூக்கி கேக் பேட்டரில் போட்டு நம்ம கேக் பேக் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம கேக்கோடைய இன்க்ரீடியன்ஸில் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுவோம். ஸோ சுட ஊற்றின உடனே அது ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக இதை பண்ணணும். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நம்ம இதை குக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கிறேன். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸில் 3 கப் மைதா யூஸ் பண்ணுறேன். ஸோ கப்பில் எப்படி ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மெஷர் பண்ணுறதுன்றது நான் டே 1 கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ 3 கப் மைதா, இது கூட 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், லைட் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப டார்க் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ண வேண்டாம். 3 டேபிள் ஸ்பூன்.
நீங்கள் எசன்ஸ் மார்ட்டில் போனீங்கனாலே லைட்டு டார்க்குன்னு கொக்கோ பவுடர் இருக்கும், அந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் 3 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூ பவுடர். கேஷ்யூவை வந்து மிக்சியில் அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க பல்ஸ் மோடில். அதே மாதிரி ஆல்மண்ட் 3 டேபிள் ஸ்பூன் ஆல்மண்ட் பவுடர். இதையும் வந்து பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ரெடிமேடாக வாங்கி யூஸ் பண்ணலாம். அண்ட் கார்ன்ஃப்ளவர் வந்து 50 கிராம் வந்து கார்ன்ஃப்ளவர். பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன். ஓகே. அண்ட் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஸ்பைஸ் பவுடர். ஸோ இதுதான் வந்து நம்ம ரம் கேக்குக்கு அடுத்த ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதில் வந்து 7 ஸ்பைஸ் பவுடர், 9 ஸ்பைஸ் பவுடர்னு இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது 7 ஸ்பைஸ் பவுடர். இது வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் 2லேருந்து 2.5 கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் கொடுக்குற மெஷர்மெண்ட் அளவுலாம் வந்து எல்லாமே வந்து சரியாக ஓரளவுக்கு சட்டிலாக நல்லா இருக்கும். இன்கேஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது வந்து இந்த ஃப்ளேவர் எனக்கு அதிகமாக வேணுன்றவங்க நீங்கள் அதில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கூட. இல்லை எனக்கு வந்து சுகரும் அதிகமாக வேணுன்றவங்க ஒரு 20-30 கிராம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சின்னாமன் பவுடர். இதுவும் வந்து உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். இல்லைனா உங்கள் வீட்லேயே நீங்கள் ஜலிச்சு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பட் ஆனால் சுருள் பட்டை வச்சு இருக்கணும். அந்த பட்டையை தான் நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணணும். நீங்கள் கெட்டி பட்டையை அரைச்சிங்கன்னா அது அப்படியே கேக்கே ஃபுல் டாமினன்ட் பண்ணிடும் அந்த ஸ்மெல்லு. கேக் சாப்பிட பிடிக்காது. ஓகேங்களா? ஸோ பெட்டர் இந்த மாதிரி பவுடராக வந்து சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்றவங்க சுருள் பட்டையை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுவும் கிரைண்ட் பண்ணிவிட்டு ஜெலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 2 டீஸ்பூன் வந்து சின்னாமன் பவுடர். அதே மாதிரி 1 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் பவுடர், ட்ரை ஜிஞ்சர் பவுடர் இருக்குது இல்லையா, அதுவும் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது வந்து மவுண்ட் எவரெஸ்ட்டு. நிறைய பேர் சில சமயம் பிராண்ட்லாம் கேட்குறீங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது பிராண்டு, இந்த பிராண்ட் நல்லா இருக்கும்னா நானே ஸ்பெசிஃபை பண்ணுவேன் என்னோடய கிளாஸில் இந்த பிராண்ட் வாங்குங்கன்னு. அதர்வைஸ் நான் ஸ்பெசிஃபை பண்ணலன்னா நீங்கள் தயவுசெய்து எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மைதாவாகட்டும் எல்லாமே எதனாவது ஒன்று நான் இம்பார்ட்டண்ட்டாக இதுதான் வேணும்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணுறேன். இப்போ நான் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணது வந்து விக்கி ஃபீல்டுன்ட்டு ஒரு கம்பெனி. அதுதான் நான் நார்மலாக யூஸ் பண்ணுறது. அது நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? அதுவும் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஜலிச்சாச்சு. நம்மளுடைய ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பக்கம் நம்ம ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதை நீங்கள் ஜலிக்கும் போது நம்மளோட ஆல்மண்ட் பவுடரு, கேஷ்யூ பவுடர்லாம் வந்து அப்படியே தங்கிடும். உடனே அதை வந்து கீழே போட்டுறாதீங்க. அதை அப்படியே இந்த இதுக்குள்ளேயே போட்டுருங்க. ஓகேங்களா? நம்ம ஜலிக்கிறதுக்கான ரீசனே வந்து நல்ல ஏரியேஷன் இருக்கணும், அந்த க்ரம்ஸ் கேக் க்ரம்ஸ் நல்லா வரணும், ஏரியேஷனாக இருக்கணுங்கிறதுக்காக தான் ஜலிக்கிறது. ஓகேவா? அதுக்காக வந்து இந்த மாதிரி கொஞ்சோண்டு லைட்டாக லாஸ்ட்டில் நிற்கிறதுலாம் தூக்கி போடணும்னு அவசியமே கிடையாது. அதையும் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வெட் இன்க்ரீடியன்ட்ஸு. இப்போது வந்து நான் 2 கப் வந்து மில்க் எடுத்துருக்கிறேன், ஃபுல் ஃபேட் மில்க்கு. இது கூட வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சுடுங்க. இது வந்து நமக்கு பட்டர் மில்காக இது வந்து சேஞ்ச் ஆகணும். பட்டர் மில்க்னால் ஒன்றும் இல்லை, திரிஞ்ச மாதிரி இருக்கணும். நம்ம நார்மலாக இப்போ பேக்கிங்கில் நான் பட்டர் மில்க் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இதுதான் ப்ராசஸ். ஓகேங்களா? இப்போ 200 கிராம் பட்டர் மில்க் எடுத்துக்கோங்க அப்படின்னா 200 கிராம் மில்கில் இல்லைன்னா ஒரு 190 கிராம் மில்கில் ஒரு 10 கிராம் வந்து நீங்கள் வினிகரோ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் பேக்கிங்க்கு வினிகர் தான் வந்து பெஸ்ட்டு. இது லெமன் ஜூஸ் யூஸ் பண்ண வேண்டாம், அந்த டேங்கி டேஸ்ட்டு அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ வினிகர் போட்டு இந்த ஓரமாக வச்சுட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே அந்த பால் தெரிய ஆரம்பிச்சிடும். அடுத்தது வந்து இப்போ நம்ம இந்த ட்ரைடு ஃப்ரூட்ஸை வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வெசல் எடுத்துக்கோங்க, திக் பாட்டம் வெசல் எடுத்துக்கோங்க. எப்போவுமே கேரமலைஸ் பண்ணும்போது திக் பாட்டம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்டீஞ்சு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ரொம்ப மெலிசான பாட்டம் இருக்கக்கூடாது. இப்போ நான் இதை வந்து ப்ரௌன் சுகரை வந்து நான் 200 கிராம் ப்ரௌன் சுகரை அப்படியே இதில் போட்டுடுறேன். நான் போட்டுட்டு இது கேரமலைஸ் பண்ணியும் நம்ம வந்து ஃபுல்லாக கேரமலாக மாற்றிட்டும் நீங்கள் வந்து ட்ரைட் ஃப்ரூட்ஸ் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது கூடயே ட்ரைடு ஃப்ரூட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கேரமலைஸோடு சேர்ந்து இதுவும் வந்து குக் ஆகிடும். ஓகேங்களா? இவ்வளோதான். ஸோ இதில் வந்து மெயினாக நீங்கள் வந்து பிளாக் கரண்ட்டு, ரெட் செரீஸு, கிளேஸ்டு செரீஸு, ப்ளூபெரிஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஃபுல்லாக யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த குக் பண்ணி நம்ம பண்ணும்போது அந்த கேக்குள்ளே இந்த ட்ரைடு ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப ஜூஸியாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம எடுத்து சாப்பிடும்போதே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி குக் பண்ணுறது. ஓகே?
இது மாதிரி ஒரு மீடியம் ஸ்பீடில் வைங்க. ரொம்ப ஸ்லோவில் வச்சிங்கனாலும் ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா சீக்கிரம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் மாதிரி வரும். அதே மாதிரி இன்னொரு இதுவும் இதில் இருக்குது. நீங்கள் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லைட்டாக அந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்மோக்கி ஸ்மெல் வரும். தீஞ்ச மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? நம்ம நார்மல் சுகர் கேரமலைஸ் பண்ணுறதுக்கும் ப்ரௌன் சுகர் கேரமலைஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ப்ரௌன் சுகர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி தான் உங்களுக்கு லைட்டாக ஸ்மெல் வரும். உடனே வந்து ஐயோ தீஞ்சிருச்சு போல இருக்குன்னு நினச்சி பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? உங்களுக்கே தெரியும்ல, அந்த சுகர் எப்படி பார்த்தாலும் நமக்கு வெசலில் போட்டு நம்ம சூடு பண்ணும்போது மெல்ட் ஆகுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், கேரமலைஸ் ஆகும்னு. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ இப்போ நான் இதை வந்து நல்லா இப்படியே மீடியம் ஸ்பீட்லேயே நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நம்மளுடைய ட்ரைடு ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சிடலாம். அடுத்தது வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய பட்டர் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து 2 கப் மில்க்கு. இதில் நான் சொன்ன மாதிரி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது எவ்வளோ திக்காகிட்டு இருக்குன்னு. உங்களுக்கு எப்படின்னா இந்த ஸ்பூன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்பூன் பேக் சைட் பார்த்தீங்கன்னா திரியாக இருக்குதா, இந்த மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் இன்னும் கெட்டியாக கூட ஆகிடும். ஓகேங்களா? இது வந்து அப்படியே நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இது கூட வந்து மெல்டட் பட்டர், ஓகேங்களா, அது வந்து ஒரு 200 கிராமு. அண்ட் தென் ஹனியும் ஒரு 200 கிராம். ஹனி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக டாபர் ஹனி அதெல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி எது வேணுமோ உங்களுக்கு எந்த ஹனி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹனி வந்து 200 கிராம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுடைய கிச்சன் ஸ்கேலில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது பட்டர் 200 கிராம் எடுத்து அதை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அப்படியே சுட சுட ஊற்றாதீங்க. எல்லாமே ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது இது கூட வந்து நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து நம்ம எசன்ஸ் வந்து நான் 3 எசன்ஸ் இதில் யூஸ் பண்ண போகிறேன். வெனிலா எசன்ஸ், ப்ளம் எசன்ஸ் அண்ட் ரம் எசன்ஸ். ஓகே, இது 3மே யூஸ் பண்ணுமா அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு வேணும்னா ஒன்று கூட போகலாம். ஒன்று ப்ளம் யூஸ் பண்ணுங்கள், இல்லை ரம் யூஸ் பண்ணலாம். பட் நான் எப்போவுமே வந்து இது இன்ஸ்டன்ட்டுன்றதுனால அந்த ரம் ஸ்மெல்லும் வரணும், அதே சமயம் ப்ளம் கேக்காகவும் இருக்கணுங்கிறதுக்காக 2 எசன்ஸும் யூஸ் பண்ணுவேன். இப்போ டைகர்ன்ற கம்பெனியில் எல்லா டைப்பான எசன்ஸும் வருது, அது வாங்கிக்கலாம் நீங்கள். அப்படி இல்லைன்னா ஒசோரோன்ட்டு ஒரு கம்பெனி இருக்குது, அது ஃபேப், இது எல்லாமே நல்ல கம்பெனிஸ் தான், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்போவுமே வந்து ரம் எசன்ஸும் ப்ளம் எசன்ஸும் ஃப்ளேவர் எசன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய எசன்ஸை யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் ரம் எசன்ஸ், 1 டீஸ்பூன் ப்ளம் எசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா போட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே ஃபைனலாக பேட்டர் முடிஞ்சு நான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்மெல் பண்ணி பார்ப்பேன். ஸோ அந்த ரம்முடைய ஸ்மெல்லோ இல்லை அந்த ப்ளம்ஸ் கேக்குடைய ஸ்மெல் வந்துச்சுன்னா நான் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவேன். இல்லைனா நான் அகைன் இன்னும் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எசன்ஸ் ஆட் பண்ணுவேன். ரீசன் என்னென்னா ஒரு பிராண்ட் வந்து நமக்கு ஒரு மாதிரி வந்து அந்த ஸ்மெல் ஃப்ளேவர் வந்து கொடுக்கும், அதுக்காக தான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எசன்ஸு, மில்க்கு, ஹனி, பட்டர் இது எல்லாமே ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஹேண்ட் விஸ்க் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஹேண்ட் விஸ்க் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து நம்ம 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதாவது நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். எதுவும் ஃப்ளேவர் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. கோகோனட் ஆயில், பாதாம் ஆயில் அந்த மாதிரிலாம் எதுவும் வந்து குக்கிங் ஆயில், ஆலிவ் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் இருக்குது இல்லையா, அது. ஸோ இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பட்டரு, உங்களுடைய ஹனி எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த கேக் பட்டருக்கு தயவுசெய்து எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து இந்த நீங்கள் ட்ரைடு ஃப்ரூட்ஸ் எல்லாம் உள்ளே போடுறீங்களா, குக் பண்ணி போடுறதெல்லாம் ரொம்ப மேஷ் ஆகிடும். அப்படியே அந்த கேக்குடைய அந்த பேட்டரோட ஃபுல் அண்ட் ஃபுல் மேஷ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு எப்படி அந்த ஃப்ரூட்ஸ் உள்ளே கடிக்கும்போது தனித்தனியாக வராது. ஓகேங்களா? அதனால் எலக்ட்ரிக் பீட்டர் இந்த கேக் பட்டருக்கு யூஸ் பண்ண வேண்டாம். நான் இப்போ அந்த கிளாஸில் எதுக்கெல்லாம் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ண சொல்கிறேனோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ இப்போ நம்ம இதை வந்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணுறது எத்தனை கேஜிக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா 2 கேஜிக்கான ஒரு ப்ளம் கேக்கு.
ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ரெட் செரீஸு கொஞ்சோண்டும், அப்புறம் வந்து ஒரு 100 கிராம்ஸ் வந்து கேஷ்யூஸும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா இந்த மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ஸில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து அந்த இது கோட்டிங் இருந்தால் தான் அந்த இது வந்து மைதாவில் அந்த கோட் பண்ணி விட்டால் தான் நமக்கு வந்து அது தனித்தனியாக நமக்கு வந்து கடிக்கும் போது அந்த ஒயிட் கலர்லாம் வந்து தெரியும். ஓகே, அதுக்காக தான் நம்ம மைதாவில் கோட் பண்ணுறது. இப்போ என்னுடைய வெட் இன்க்ரீடியன்ஸை இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸோடு நான் ஊற்றிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கே தெரியும், இது இப்போ நான் அதை மிக்ஸ் பண்ணும்போது அந்த கலர்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இன்னும் அந்த கேரமல் அந்த ஃப்ரூட்ஸ் போட்டு குக் ஆகி வரும்போது இன்னும் அந்த கரெக்டாக அந்த ப்ளம் கேக் கலர் நமக்கு நல்லா வரும். ஸோ கலர் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதே மாதிரி கேரமல் கலர் அப்படின்னா நார்மலாக கேரமல் கலர்லாம் விற்காது, அதையெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கலர் கிடைக்காது. பிளாக் ஜாக்குன்னு சொல்லிட்டு ஒன்று விற்பாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணோம். அது வந்து ரொம்ப ஒரு பெரிய 1 லிட்டர் ஜாரில் தான் கிடைக்கும். அது வேஸ்ட்டு. நீங்கள் அதுக்கு பதில் தான் நம்ம இந்த மாதிரி வந்து கேரமல் கலர் வேணும்னா கேரமல் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். ஓகே, 2வது ஹெல்த்துக்கும் நல்லது. அதே மாதிரி ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க, ஓவராக வந்து மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இது. ஓகே, ஸோ ஃபைனலாக இந்த பேட்டரை வந்து நல்லா சிலிக்கான் ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான். ஓகே, இப்போ இது கூட நம்ம இந்த ட்ரைடு ஃப்ரூட்ஸ் நம்ம வந்து குக் பண்ணி வச்சோம் இல்லையா, ஸோ இது வந்து கொஞ்சம் திக்காக அப்படியே கெட்டியாக இருக்கும். அது அப்படியே நல்லா இந்த மாதிரி பிச்சு பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். நீங்கள் எவ்வளோ குக் பண்ணீங்களோ, நான் இதில் வந்து 500 கிராம்ஸ் குக் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம், இல்லை இன்னும் கம்மியாக பண்ணோன்னா கம்மியாக போட்டுக்கலாம். பட் இது வந்து கரெக்டான அளவு, நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டு. ஓகே, நான் சொல்கிற மாதிரி தான் சுகர், ஃப்ரூட்ஸ், நட்ஸு ப்ளஸ் வந்து உங்களுடைய அந்த ஸ்பைசஸ் இதெல்லாம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கம்மியான ஸ்மெல் வேணும்னா கம்மியாகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் கண்டிப்பாக வந்து இது கேரமல் பண்ணி நம்ம ஆற வைக்கும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்மாஷ் பண்ணி இந்த மாதிரி கையிலேயே நல்லா வந்து ஒரு மாதிரி பிச்சு பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. இது குக் ஆகி வரும்போது நல்லா ஜூஸியாக சாஃப்டாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன். இது அவ்வளோதான். இது மட்டும் தான் ஃபைனல். இதை பண்ணிவிட்டு இதை வந்து நான் என்ன மாதிரி டின் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பேப்பர் டின்னில் தான் நான் வந்து இன்னைக்கு பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இது வந்து எதுக்காக நான் பேப்பர் டின் வந்து இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, அப்படியே பேக் பண்ணி அப்படியே நம்ம சேல் பண்ணுவோம் ப்ளம் கேக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி டின் நம்ம இந்த ப்ளம் கேக்குக்கு யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் சேல் பண்ணுறதா இருந்தால். அப்படி இல்லைன்னா நீங்கள் 10 இன்ச்சு நார்மல் ரவுண்டு ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ஏதோ ஒன்று எந்த டின்னில் வேணாலும் நீங்கள் வந்து இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து 180 டிகிரி செல்சியஸில் 45 மினிட்ஸ் வந்து பேக் மெத்தடில் பேக் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சிம்பிள் இருந்ததுன்னா லோவர் ராட் மட்டும் ஆனில் இருக்கிற மாதிரி வித்தவுட் கன்வெக்ஷன்னா ஃபேன் இல்லாத ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நடுவில் பூ மாதிரி போட்டிருக்கோம், அந்த ஆப்ஷன் இல்லாமல் இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் வந்து பேக் மெத்தடு. இது ஆல்ரெடி நான் வந்து கீழே Day 3 OTG ஃபங்க்ஷன் இதில் கொடுத்துருக்கேன் எப்படி பண்ணணும்னா, அது யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனல் 10 மினிட்ஸ் வந்து டபுள் ராட் ஆனில் வித் கன்வெக்ஷன் மோடில் நம்ம வந்து அந்த ஃபேன் மெத்தட் இருக்கும், அதில் வந்து ஒரு லாஸ்ட் 10 மினிட்ஸ் பேக் பண்ணணும். ரீசன் என்னென்னா மேலே டாப்பில் இருக்கிறது வந்து கொஞ்சம் கலர் வர்றதுக்காக அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ரொம்ப நிறைய இருக்குமே தவிர, பட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சோண்டு எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன். எனக்கு அந்த எசன்ஸோட ஸ்மெல் சரியாக வரலைன்னா நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சோண்டு வந்து எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்னு தோணுது. அதுக்காக நான் இன்னொரு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரம் எசன்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இவ்வளவுதான். இதை வந்து நான் 3 பேக்கிங் இதில் நான் வந்து குக் பண்ண போகிறேன். 3 டின்னில். இதுதான் பேப்பர் லைனர் தான். ஸோ ஒன்று வந்து 750 கிராம் வரும். அந்த மாதிரி 2 அண்ட் 500 கிராம் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன லோஃப் பேப்பர் லைனரில் நான் இதை வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது உங்களது எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் குக் ஆகிடுச்சு, உங்களோட பட்டர் மில்க் ரெடி ஆகிடுச்சு, எல்லாம் டக்குன்னு பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி பேக் மெத்தடோ இல்லை வெறும் லோயர் ராட் ஆனில் வித்தவுட் கன்வெக்ஷன் மோடில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த கேக் பேட்டர்லாம் ரெடி ஆனோன்னா டக்குன்னு போர் பண்ணி நம்ம வந்து உள்ளே வச்சிடணும். ஓகேங்களா, ஏன்னா நம்ம இதில் வந்து
ரொம்ப நேரம் பேக்கிங் சோடாலாம் போட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வெளியில் வைக்கக்கூடாது. ஓகே, அது நம்ம பேக்கிங் சோடா வந்து நம்ம பேக்கிங் பவுடரோடையும் அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சியுமே லிக்விட் இருக்கு இல்லையா, அதோட சேர ஆரம்பித்த உடனே அது வந்து ரியாக்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். அதுவும் இல்லாமல் இப்போ வினிகரும் இதில் இருக்கிறதுனால சீக்கிரம் வந்து ரியாக்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும், ஒரு மாதிரி நுரையா வரா மாதிரி சம்டைம்ஸ் ஃபீல் ஆகும். அது ஒன்றுமே இல்லை, அந்த பேக்கிங் சோடா வந்து அந்த வினிகரோட ரியாக்ட் ஆகிறதுனால வர்றதுனால தான். அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய லோஃப் பேனு. இப்போ இந்த 2 இது எடுத்துருக்கேன். இது வந்து 750 கிராம் வந்து லோஃப் பேன். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆஃப் தான் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்லெஸ் பேட்டர்னா ஆஃப் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். வித் எக்குனா தான் 3/4 இது வந்து ஃபில் பண்ணணும். ரீசன் என்னென்னா, எக்கு ஆல்ரெடி வால்யூம் ரைஸ் ஆகிடும். அதனால் 3/4 பண்ணிங்கன்னா கூட போதும், அது கரெக்டாக வந்துடும். பட் எக்லெஸ் வந்து நல்லா பாதிக்கு பாதி ரைஸ் ஆகும். அதனால் பாதி நீங்கள் வந்து அதை ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 3 இது வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து நான் தெரியாமல் போட்டதுனால அதை எடுத்து இந்த லோஃப் பேனில் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளவு தான் நம்மளோட இதை நல்லா வந்து டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி 180 டிகிரியில் வந்து பேக் மோடில் இல்லைனா லோயர் காயில் ஆனில் வித்தவுட் கன்வெக்ஷனில் 45 மினிட்ஸ் பேக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபைனலாக லாஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து போத் ராட் ஆன், ஓகேங்களா, அதில் வந்து வித் கன்வெக்ஷன் மோடில் நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் பேக் பண்ணுங்கள். அப்போ கலர் நல்லா வரும். அண்ட் நிறைய நட்ஸ் அண்ட் இது போடுறதுனால இதில் லைட்டாக மேலே கிராக்ஸ் வரும். ரெண்டாவது இது எக்லெஸ்ஸு. எக்குன்னா நமக்கு வந்து அந்த ஸ்மூத்தாக இருக்கும். எக்லெஸில் கிராக்ஸ் வர்றது நார்மல். ரெண்டாவது நட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அது வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இதை வந்து நல்லா பேக் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்மளுடைய ப்ளம் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனே மேலே கிளிங் ரேப் பண்ணி நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். உங்களோட மேலே லோகோ பண்ணிவிட்டு, அப்படி இல்லைன்னா ஜென்ரலாக நார்மலாக யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் கிளிங் ரேப் பண்ணி நீங்கள் வந்து இதை அப்படியே கொடுத்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி மேலே லைட்டான கிராக்ஸ் வந்திருக்கு இல்லையா, இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் அண்டு நட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வர்றது. அண்ட் எக்லெஸ். பட் வந்து எக்காக இருக்கும்போது அந்த எக்கில் இருக்க அந்த ஃபோம், அந்த சாஃப்ட்னஸ், அந்த ஸ்மூத்னஸ் வந்து அப்படியே மேலே அப்படியே வந்து கவர் ஆகிடும். அதனால் நமக்கு அந்த கிராக்ஸ் வந்து எக்கில் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? எக்கில் மோஸ்ட்லி வரவே வராது, வந்தாலும் லைட்டாக தான் இருக்கும். பட் எக்லெஸில் எப்போவுமே நட்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணாலோ இல்லை க்ளூட்டன் ஃப்ரீ பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிராக்ஸ் வருதுன்றது சகஜம்தான். ஸோ இந்த ப்ளம் கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள்.